அமெரிக்கா செல்ல காத்திருந்த பல 100 இந்தியர்களின் விசா நேர்காணல்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டன. பலருக்கும் அடுத்த ஆண்டு அக்டோபருக்கு கூட விசா தள்ளி வைக்கப்பட்டது. இதனால் இந்தியர்கள் பலரும் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக மத்திய அரசு முதல் முறையாக மௌனம் கலைத்துள்ளது. விசா விவகாரம் குறித்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கும் முதல் கருத்து இதுவாகும். ஒவ்வொரு ஆண்டும் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பிற்காக இந்தியர்கள் அதிகளவில் அமெரிக்கா செல்கின்றனர். அமெரிக்காவில் டெக் துறையில் திறமையான ஊழியர்களுக்கு பற்றாக்குறை இருக்கும் சூழலில் அதை இந்தியர்களை நிரப்புகின்றனர். இதனால் H1B விசா பயன்பாடு பல மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் தான் விசா விவகாரத்தில் பெரிய பிரச்சனை வெடித்தது. அதாவது இந்தியர்களின் H1B விசா நேர்காணல்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டன. டிசம்பர் 2வது வாரம் முதல் நடக்கவிருந்த விசா நேர்காணல்கள் மொத்தமாக ரத்து செய்யப்பட்டன. பலருக்கும் மார்ச் மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டன. சிலருக்கு அக்டோபர் மாதம் வரையிலும் கூட விசா நேர்காணல்கள் தள்ளி வைக்கப்பட்டன. இதனால் இந்தியர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே H1B விசா நேர்காணல் ரத்து தொடர்பாக மத்திய அரசு முதன்முறையாக கருத்து தெரிவித்துள்ளது. விசா நேர்காணல் ரத்து குறித்து இந்தியா முறைப்படி அமெரிக்காவிடம் தனது கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளது. தங்களின் விசா நேர்காணல் ரத்து செய்யப்பட்டதாக பல்வேறு தரப்பினரும் புகார் அளித்த நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறுகையில், விசா விவகாரங்களில் முடிவெடுப்பது என்பது அமெரிக்காவின் அதிகார வரம்புக்கு உட்பட்டவை. இருப்பினும் இந்த சிக்கலை அமெரிக்க தூதர்களிடம் இந்திய அதிகாரிகள் கொண்டு சென்றுள்ளனர். இந்த திடீர் விசா நேர்காணல் ரத்து காரணமாக ஏற்பட்ட தாமதங்களினால் பல்வேறு நபர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அமெரிக்காவில் கல்வி கற்க சென்ற இந்தியர்களின் கல்வியில் இது பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியர்கள் மீதான தாக்கத்தை குறைக்கவும் இந்த பிரச்சனையை தீர்க்கவும் இந்திய அரசு அமெரிக்க தரப்புடன் தீவிரமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்தியா மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் விசா விவகாரம் பெரிதாக வெடித்துள்ளது. உலகளவில் H1B விசா கோரி விண்ணப்பிப்போரின் நேர்காணல்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டு வருகிறது. இந்தியர்களே H1B விசாவை அதிகம் பயன்படுத்தும் நிலையில் இந்தியாவில் இதன் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. இந்தியா தனது கவலைகளை அமெரிக்காவிடம் வெளிப்படுத்திய போதிலும் நிலைமை எப்போது சீராகும் என்பது குறித்த தெளிவான தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. விசா நேர்காணல் சிக்கல் ஒரு பக்கம் என்றால் H1B விசா முறைகளிலும் பல கட்டுப்பாடுகளை கொண்டு வர அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. திறமையான ஊழியர்களுக்கு மட்டுமே H1B விசா செல்வதை உறுதி செய்ய ட்ரம்ப் அரசு குறைந்தபட்ச ஊதிய விதியை கொண்டு வருகிறது. இதன் மூலம் குறைந்த சம்பளத்தில் H1B விசா கோரி விண்ணப்பிப்போருக்கு விசா கிடைக்காது. மேலும் H1B விசா முறையில் குலுக்கல் முறையில் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக அதிகம் சம்பளம் வாங்குவோருக்கு விசா கொடுக்கும் முறையும் முன்மொழியப்பட்டுள்ளது.